நல்ல சங்கம் இது எங்க சங்கம், நல்ல மீட்பு சங்கம் இது சூப்பர் சங்கம். ரிட்டையர்டு ஆன போக்குவரத்து தொழிலாளிய காக்கும் சங்கம். அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ஆர் பாண்டி அவர்களின் முத்தான வீர உரையின் 3ஆம் பகுதியை இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். இப்போ நம்ம அரசு ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் மூலமா நம்ம ஐயா மரியாதைக்குரிய கதிரேசன் அவர்கள் இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அடுத்த ஒப்பந்த பேசுவார் அப்படின்னு இருக்காரு. அப்பதான் நம்ம பிரச்சனை என்னங்கிற நம்ம போய் பேச முடியும். யாரோ ஒருத்தர் உட்காந்து நம்மளுக்காக பேசிட்டு வரது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்மளுக்கான பிரச்சனை என்ன? இப்போ நம்ம வெளியே வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒவ்வொரு செட்டில்மெண்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஐடி போகுது, திமுக போகுது, அதிமுக போகுது, ஐஎன்டிசி போகுது, மற்ற தொழிற்சங்கங்கள்லாம் போகுதில்ல. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுங்கன்னு ஏன் அவங்க கேட்கல? ஏன் கேட்கக்கூடாது? ஏன் இது வரைக்கும் கேட்கல? அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இப்போ இத்தனை வெளியே வந்ததுக்கப்புறம் 2-3 செட்டில்மெண்ட் போயிருக்காங்கல்ல, எப்படி ஒரு 5 செட்டில்மெண்ட்டாக பார்த்துருப்பாங்கல்ல. நம்மளுக்கு முன்னால் ரிட்டையர்ட் ஆன தொழிலாளிகள் சேர்த்துக்குங்க. இவங்க உட்காரையில் ஓய்வு பெற்ற தொழிலாளி இனிமேல் நம்ம பூரா பேர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறதில்ல. ஏதோ சின்ன சின்ன வியாதிகளுக்கு நம்மளுக்கு மருத்துவ காப்பீடு வேணும். அப்போ இந்த சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் உட்காரையில் ஓய்வு பெற்ற தொழிலாளி பற்றி ஏன் பேசலை? ஓய்வு பெற்ற தொழிலாளி உருவாக்கி வச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த கார்பரேஷன் நல்லா இருக்கு. இப்போ நம்ம கூட வேலை பார்த்த எல்லா பேருக்குமே தெரியும், டயர் இல்லாமல், டீப் இல்லாமல், பிளாப் இல்லாமல், சேஸ் இல்லாமல், உட்கார சீட் இல்லாமல், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றிட்டு வெளியே வந்த கூட்டம் தான் நம்ம. இன்னைக்கு மாதிரி பவர் ஸ்டேரிங் ஒத்த வரல பிடிச்சி ஓட்டுற வண்டியெல்லாம் நம்ம ஓட்டலை. நைட்டில் நம்ம கூட வேலை பார்த்த தொழிலாளர்களுக்குலாம் தெரியும், கிங்பினுக்கு ஆயில் ஊற்றுறதுக்கு அந்த ஆயில் பாட்டிலையும் கம்பியை வச்சு, ஏன்னா நைட்டெல்லாம் ஓடிச்சு மழை வண்டியெல்லாம் ஓட்டினா 2 தோள்பட்டையை வலிக்கும். ஆனால் அண்ணனுக்கெல்லாம் தெரியும், அவரெல்லாம் மழை வண்டி அதிகமாக ஓடிருக்காரு. அந்த மாதிரி நம்ம கார்பரேஷனை காப்பாற்றி வச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். நம்ம யாருடைய யாசகமாகவோ பிச்சையாவோ நம்ம கேட்கல. நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து வேலை பார்த்து அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே சலுகையை 60 வயது வரைக்கும் இரவா பகலா கண்முழிச்சு ஓட்டி நல்லது கெட்டதை பார்க்காம தீபாவளினாலும், பொங்கல்னாலும், ரம்ஜான்னாலும், கிறிஸ்துமஸ்னாலும் நம்ம போய் நம்ம பணியை சரியாக செஞ்சு பொதுமக்களுக்கு நம்ம சேவை பண்ணதுனால நம்ம நம்மளோட உரிமையை கேட்குறோம். இது திமுக கவர்மெண்ட் வர்றதுனால முதல்வர் ஸ்டாலினும், அதிமுக வர்றதுனால எடப்பாடி பழனிசாமியும் யாரும் கையிலிருந்து கொடுக்க போறதில்ல. நம்ம சம்பாதிச்சு நம்ம காப்பாற்றி வச்சிருந்த போக்குவரத்து கழகத்துக்குள்ள உள்ள சலுகைகளையும் உரிமைகளையும் நம்ம கேட்குறோம். இப்போ நிறைய பேர் நம்ம தொழிலாளி அவன் பார்த்து நம்மளுக்கு பிச்சை ஓடுறது மாதிரியா நம்ம இது போதும்ன்ற மனநிலைக்கு நம்ம இருக்கோம். ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் 6 மாதத்துக்கு ஒரு வட்டம் டிஏ உயர்வு ஏற்படும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. வீட்டிலே உட்காந்துட்டு ஃபேனு கீழே உட்காந்து கண்ணாடி ரூமுக்குள்ளே உட்காந்து அது அவங்க படிப்புக்கு கிடைச்ச மரியாதை அங்கீகாரம், அதை நம்ம குறை சொல்ல வேணாம். அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி 60 வயது வரை வம்பாடுபட்டு உழைச்ச தொழிலாளிக்கும் கொடுங்கிறத நம்ம கோரிக்கை. அவங்க ஏன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன? பென்ஷன் ஆகிட்டுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ நம்ம பெரிய கோரிக்கையை அடுத்து வச்சிருக்கிறது என்னன்னா, இந்த ட்ரஸ்ட் மூலியமாக வாங்குற இந்த பென்ஷனை ட்ரெஸரி மூலியமாக வாங்கணும். அதுக்கு தான் நம்ம அடுத்த கட்ட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம தயாராகிறோம். அதுக்கு நம்ம தலைவர் கதிரேசன் அவர்கள் ஒரு தேதி சொல்லியிருக்காரு. அந்த தேதியில் நம்ம எல்லாம் ஒன்று கூடி மறுபடியும் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக வாங்குறத ட்ரெஸரி மூலியமாக வாங்கினாத்தான் நம்மளுக்கு இந்த தொடர் பென்ஷன் கிடைக்கும். அதை முதல்ல நம்ம நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொடுக்கறது ட்ரஸ்ட் மூலியமாக கொடுக்குறேன். என்னைக்கு வேணாலும் ட்ரஸ்ட் திவாலாயிருச்சுன்னா உனக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா கடந்த காலங்களில் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு முன்னாலே பொருள் போக்குவரத்து கழகம்னு ஒன்று இருந்துச்சு. உங்களுக்கு பழைய ஆளுகளுக்கு பூரா தெரியும். கருப்பு மஞ்ச பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, பொருள் போக்குவரத்து கழகம். அப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிச்சு பொருள் போக்குவரத்து கழகத்தையே காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி கடைசி அதில் இருந்த ஓட்டுநர்களை பூரா 86, 87 நினைக்கிறேன் அந்தந்த போக்குவரத்து கழகத்தில் ஒன்று வந்து சேர்த்து விட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் அதை காலி பண்ணிட்டாங்க. இப்போ சமீபத்தில் சென்னையில் பார்த்தா பூரா தனியாருக்கு மினி பஸ்ஸை பூரா ஓட்டுறது கொடுத்துருக்காங்க. தனியார் மினி பஸ்ஸை கொடுத்துறதோட நோக்கம் என்னன்னா, போக்குவரத்து கழகத்தை இழுத்து மூடுறது தான். இப்போ நம்மளால ஓடிக்கிட்டு இருக்கிற இடத்துல காம்படிஷனுக்கு 2 மினி பஸ்ஸை ஓட்டுறேன் அப்படிங்கல இந்த வசூல் பாதிக்கும்ல. இந்த வசூல் பாதிக்கல. இப்போ கார்பரேஷன் நட்டக்கணக்கு தான் கொண்டு வருவாங்க. ஏற்கனவே இலவசம் அதுன்னு அறிவிச்சு ஒரு பக்கம் நட்டமாக கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ தனியாருக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இதை கொடுத்ததுக்கு இந்த விழாவுக்கு சிஐடி காரன் போய் உட்காந்துருக்கான். தனியாருக்கு கொடுக்குற மினி பஸ்ஸை விழா நடத்துறாரு முதலமைச்சர், சிஐடி காரன் போய் கூட்டத்தில் உட்காந்துருக்கான். இது என்ன கான்செப்ட்? ஒன்று நீ தொழிலாளர்களுக்காக பாடுபடுறேன் தனியார் மயமாக்குறதுக்கு நீ எப்படி? இதுவரைக்கும் எந்த ஒரு மீடியாவிலையுமே அதை காமிக்கல, எந்த தொழிற்சங்கமும் அதை பற்றி பேசலை. ஒரு சின்ன ஒரு விதை மாதிரி தான். இப்போ இவன் பண்ணிவிட்டு போயிட்டான்னு அடுத்து வர கவர்மெண்ட் செய்யும்ல. அப்போ அவர் அடுத்து ஈஸியாக சொல்லுவார், போன பீரியட்ல இந்த ஸ்கீம் போட்டாங்க, நீங்கள் யாரும் அதை ஃபாலோ பண்ணல, அதனால அதை செய்கிறோம் அப்படிம்பாங்க.
அதனால் தொழிலாளர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏதோ நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம், ஒரு கூட்டம் கூட நம்மளுக்கு பென்ஷன் வந்தால் போதும்ன்ற மனநிலை கொஞ்சம் மாறி சர்வீஸில் இருக்கவனே நம்ம கூட இணைக்கணும். இணைச்சின்னா கொஞ்ச நாளில் இழுத்து மூடிட்டாங்கன்னா நீலாம் தெருவில் போயிடுவான்னு அப்படின்னு தெருவில் போயிடலாம் நம்மளுக்கு பென்ஷன் நின்றோம். இப்போயே நம்ம ஆரோக்கியமாக இருக்கையிலே இந்த பென்ஷனை வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பென்ஷனை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம எந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும், கௌரவமாக சொசைட்டியில் வாழ முடியும்? அதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கம்மி. அப்போ நம்ம ஒரு சங்கத்தில்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சிலர் வீட்டிலே இருந்துக்கிறாங்க, எல்லாருக்கும் போட நம்மளுக்கு வரும்ல அதுன்னு. அது ரொம்ப கேவலமான சிந்தனை, கேவலமான எண்ணம். உடனே மாதிரி கூட வேலை பார்த்து சக தொழிலாளி 10 பேர் ஒன்று கூடுற அன்னைக்கு ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வந்து கூடுறதுக்கு என்ன கஷ்டம்? உன் பிரச்சனை பேசுறதுக்கு தானே கூப்பிட்டுருக்கோம். வேற ஏதாவது பிரச்சனை பேச போகிறோமா? நம்ம அடுத்து வந்து பாதிக்காமல் இருக்கணும். எதிர்காலத்தில் நம்மளோட கிடைக்கக்கூடிய சலுகைகள் நின்று போகக்கூடாது. நம்மளுக்கு ட்ரெஸரி மூலியம் அந்த பென்ஷனை வாங்கணும், மருத்துவ காப்பீடு வாங்கணும், 6 மாதத்துக்கு ஒரு வட்டம் மற்ற துறைகளுக்கு ஏறுற மாதிரியே நம்மளுக்கும் இந்த பென்ஷன் வந்து கூடணும். இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு இந்த காசு சரியாக போகும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை நிப்பாட்டிட்டான்னு வச்சுங்க, இவன் கொடுக்குற இந்த காசு எப்படி சரியாக போகும்? 60 ரூபா வந்து என்ன இன்னைக்கு 110 ரூபா விற்கிது. இப்படி போய்கிட்டே இருக்கையில் அந்த விலைவாசிக்கு தகுந்த மாதிரி மற்ற துறை வாங்குற மாதிரி நம்மளும் வாங்கணும்னா நம்ம ஒரு அமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அமைப்புக்கான போராட்டத்தை அறிவிக்கல ஒரு நாள் சிரமத்தை பார்க்காம போகணும். இதை முதல் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும். இப்போ போக்குவரத்து துறையில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரத்தின் மூலியமாக கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான். பஸ் மட்டும்தான் தெரியுது, முன்னாடி கண்ணாடி தெரியுது, சைடில் ஊரம் பார்த்தா நம்ம நகைக்கடைக்காரன் விளம்பரமா ஜவுளி கடைக்காரன் விளம்பரமா தான் வண்டி ஊரா விட்டுருக்கான். அது பிரைவேட் பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ்ஸானே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு எப்படின்னு பார்த்தா பல ஆயிரங்கள், மாசத்துக்கு பல ஆயிரம் வசூல் பண்ணுறான். அப்போ தமிழ்நாடு ஊரா இருக்கக்கூடிய பேருந்துகள் இந்த விளம்பரம் பண்ணுறான்னா எத்தனை கோடி வசூல் பண்ணுறாங்க. இப்போ இந்த கோடியெல்லாம் எங்கே போகுது, யாருக்கு போகுது? தொழிலாளி நினைச்ச இடத்துல நிம்மதியாக நிப்பாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததையும் மாற்றினாங்க. எப்படி? நான் சொல்கிற கடையில் தான் நீ நிறுத்தணும். அவனுக்கு பசிக்குதோ பசிக்கலையோ அவன் குறிச்சு கொடுத்துருக்க கடையில் போய் நீ வண்டியை நிறுத்தணும். அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலையை தொழிலாளிகிட்ட நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அறிவாளி அமைச்சராக இருக்கிற காலத்தில் பண்ணாங்க. அதுக்கு ஏன்னா அங்கே போனோன்னா தொழிலாளிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கடுத்து அவன்கிட்ட 40 ரூபா வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. இந்த 40 ரூபா மணிக்கு தமிழ்நாடு ஊரா எத்தனை ஆயிரம் பஸ் ஓடுது பாருங்க. இந்த 40 ரூபா மணிக்கு வசூல் பண்ணுற இந்த பணத்தில் யாருட்டா போகுதுன்னா அதுக்கு பதில் இல்லை. அப்போ போக்குவரத்து தொழில் கஷ்டப்படுறது ஒரு கூட்டம், இதை வச்சு சம்பாதிச்சு திங்கிறதுக்கு எத்தனை கூட்டம் பாருங்க. அதிகாரி ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிறீங்க, அரசியல்வாதி ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொழிற்சங்க தலைவர்கள் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நம்மளோட உழைப்பை வச்சு ஒரு பெரிய கூட்டமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா நம்மகிட்ட விழிப்புணர்வு இல்லை, ஒற்றுமை இல்லை, அவ்வளோதான். இப்போ இதை ஒன்றா ஒரே அமைப்பாக இருக்கோம்னா அதை பிரிச்சு அடிக்கிறதுக்கு ஒருத்தனை உள்ள விடுவான். இதை பிரித்து அடித்தோம்னா சரியாக போகும். அதில் 4 பேர் இப்போ கொண்டு வந்து நீ ஒரு சங்கம்னு ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படி தான் இந்த ரேவாவை உடச்சி சிஐடியை வெளியேற்றிருக்காங்க. அதாவது சொன்னேன் தொழிலாளர்களுக்கான அமைப்பு. இப்போ நீங்கள் கடந்த காலங்களில் ரேவாவோ கோவை பேரவையோ இந்த டிஏ உயர்வு வாங்கி கொடுத்துருந்தால் நல மீட்பு சங்கம்னு ஒன்று வந்திருக்காது. நம்மளுக்கு அந்த வேலையே இல்லை. ஏன்னா நம்ம தேவையில பூரா அவங்களே பூர்த்தி பண்ணிடுறாங்கிறப்ப நம்ம எதுக்கு சங்கம் ஆரம்பிக்கணும்? நம்மளும் பேசாமல் கூட்டத்தோடு சேர்ந்து வரிசையில் போயிடலாம்ல. அவங்க அதை வாங்கி கொடுக்கல, நம்ம போராடி அதை வாங்கி கொடுத்தோங்கிறனால தான் நம்ம ஒரு ஆதங்கத்தோடு பேச வேண்டியது இருக்குது. பேர் பிள்ளை பிறந்தது ஒருத்தனுக்கு பேர் வைக்கிறது ஒருத்திங்கிற மாதிரி வாங்கி கொடுத்தது நாங்கள். நீ ஒரு 64 எம்டிக்கு மட்டும் வழக்க தொடுத்துட்டு தொழிலாளியை பூரா ஏமாற்றி உனக்கு நானே கேஸ் நடத்துங்கிற. எங்களோட கேள்வி அதான், 19லேருந்து வழக்கு நடத்தணும். நீ டிஏ உயர்வு வர்ற வரைக்கும் எந்த இடத்துல சொன்ன தொழிலாளிக்காக நாங்கள் கோவை பேரவையில் வழக்கு நடத்தணும்னு எங்கன்னா நீ ஒரு அபிடவிட் போடு. இல்லை நீ இப்போ போடு, நான் உனக்காக தான் கேஸ் நடத்துறேன்னு ஒரு அபிடவிட் நீ கோர்ட்டில் போட்ட பிரேயரில் ஒரு பிரேயரை பொது வலைதளத்தில் போடு. எங்களுக்கு கொடுக்கும்போது வரை போக்குவரத்து தொழிலாளிக்கு கொடுக்கணும்னு சொல்லு. இந்த ட்ரஸ்ட் மூலியமாக வாங்குற பென்ஷனை நம்மளுக்கு நிறுத்திட்டாலும் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஊரை என்ஜிஓ கேட்டகரியில் வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த 8th பே கமிஷனுங்கிறது செட் ஆகும். நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஊரா லேபர் ஆக்டில் வர்றோம், அவங்க ஊரா என்ஜிஓ கேட்டகரியில் வராங்க. எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான். என்றைக்குமே நம்மளும் அவர்கள் ஒன்றா இருக்க முடியாது. ஏன்னா பணியில் இருந்த காலத்தில் பழி வாங்கப்பட்டவர்கள், நம்ம பழி வாங்கினவங்க அவங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா வழக்கு தொடுத்தது அவங்களுக்காக, நம்மளுக்காக இல்லை. ஆனால் இன்னைக்கு பணப்பலன் கிடைச்ச உடனே தொழிலாளியை ஏமாத்தாத, நான் தான் உனக்காக போராடினேன், எனக்கு பணம் கொடுனா. இதில் நம்ம தொழிலாளியை ஒரு சிலர் புரோக்கராக செயல்படுறேன். அது ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம தொழிலாளி வீட்டுகளில் போய் கதவை தட்டி காசு வாங்குறேன். பேங்கில் போய் உட்காந்துட்டு பணம் எடுக்க ஒரு இடத்துல 1000 ரூபா டொனேஷன் கொடு அப்படின்னா. அன்றைக்கி நான் நாகர்கோவில் மீட்டிங்கில் பேச போயிருந்தப்போ நானும் மணியும் போயிருந்தேன். நாகர்கோவில் இருக்காங்க தொழிலாளி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆட்டோவில் யாரை போகிறோன்னா மறித்து பிடிச்சிக்கிட்டு உனக்கு பணம் வந்துருச்சு இல்லை, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதனால தான் வந்துச்சு, காசை கொடுன்றான். இப்போ இதெல்லாம் ஒரு வழிப்பறி மாதிரி இல்லை, எவ்வளோ கேவலமான. அவனோட உழைப்புக்கு 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துக்கு வெளியே வந்ததுக்கு கவர்மெண்ட் அவனுக்கு கூடிய உரிமை. நீ என்ன தியாகம் பண்ண? இப்போ நம்ம மாநிலத்தில் ஒரு கதிரேசன் என்ன சொன்னாரா, டிஏ உயர்வு முழுமையாக அடையும் வரை யார்ட்டையும் 10 காசு நம்ம காசு வாங்கக்கூடாதுன்னு. தொழிலாளி முழுமையாக டிஏ உயர்வை பெறணும்.
தொழிலாளர்கள் மனமும் வந்து அவர்களாக சங்கத்துக்கு நன்கொடை கொடுத்தா வாங்கிக்கிறோம். இது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் தான், சம்பாதிக்கணுங்கிறவனுக்கு இங்கே இடம் கிடையாது. இந்த நலமீட்பு சங்கம்ங்கிறது ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக தான் நம்மளாம் வந்திருக்கோம். இப்போ மாதம் மாதம் கூடி நம்ம வேலையெல்லாம் விட்டு வந்து கலைஞ்சு போகிறோம் அப்படின்னா இதில் யாருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, எல்லாருமே வேலையில் விட்டு வந்திருக்கோம். ஆனால் ஒரு சேவை மனப்பான்மை, ஒரு மன திருப்தி, நம்ம கூட வேலை பார்த்து தொழிலாளியை பார்த்தோம், ஒரு போராட்டம் பண்ணோம், நம்மளுக்கு தேவையானதை கொஞ்சத்தை போய் வாங்கிட்டோம்ல, முழுசாக வாங்க முடியாட்டி கூட இந்த டிஏ உயருங்கிறத கொஞ்சம் வாங்கிட்டோம். இப்போ இது நம்ம அடுத்தடுத்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம முழுசாக கிடைக்கும். இந்த போராட்டம் ஏன் நம்ம திருப்பி போராட்டம்ன்றான், சட்ட போராட்டம் நடத்துகிறோம்ன்ற ஒரு நாளைக்கு ஒரு நீதிபதி இல்லைன்ட்டு போயிட்டாருன்னா இவர் எதுவுமே பேச மாட்டார், இவர் சைலண்டாக போயிடுவார். ஆனால் அந்த போராட்டங்கிறத யாரும் மழுங்கடிக்க முடியாது, போராட்டத்தை யாரும் தடை பண்ண முடியாது. நம்ம முறையான போராட்டத்தை நடத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த மருத்துவ காப்பீடையும் நமது பென்ஷன் ட்ரஸ்ட் மூலியமாக வாங்காமல் ட்ரெஸரி மூலியமாக வாங்குறதுக்கும் நம்ம தொடர்ந்து பாடுபடணும். அடுத்து இந்த போக்குவரத்து தொழிலை பணி ஓய்வுலேருந்து வெளியே வர்றவங்க கண்டவனுக்கெல்லாம் கப்பம் கொட்டினாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம கம்பத்தில் நம்மளுடைய சகோதரர் மணி என்ன சொல்கிறார், 17,000 ரூபா கொடுத்துருக்காரு ஒரு சங்கத்துக்கு, 17,000 ரூபா கொடுத்துருக்காரு. ஏயா கொடுத்தேன்னா 7,000 ரூபா வழக்கு நடத்த, நம்ம வழக்கு நடத்த எவ்வளோ கொடுத்துட்டு வந்த மாதிரியில் 4,000 ரூபா நேரடியாக கூப்பிட்டு போய் கண்ணனை கூப்பிட்டு போய் அன்னைக்கு இன்னொருத்தர் யார் வந்திருந்தது நம்ம கூட மணிவாசம் தலைவரை கூட்டு போயில வெறும் 4,000 ரூபா வழக்கு நடத்துறதுக்கு டைரெக்டாக வைக்கீல் கொடுக்குறோம். ஆனால் நானும் அவர் பரமசிவமும் போயில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் 3,500 ரூபா, இப்போ வைக்கீல் 4,000 ரூபா வாங்குறாரு. இப்படி நம்ம நியாயமாக நடத்துகிறோம், நம்மளை நம்புறதுக்கு யோசிக்கிறான். பார்த்து நான் சொல்லல, பொய்ய போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனால் யார் வேணாலும் கேட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையை சொன்னோம்னா ஆதாரம் இருக்காம அந்த கதை தான் அது. அப்போ தொழிலாளியை மடைமாற்றம் பண்ணி எப்படிலாம் பாருங்க, 10,000 ரூபா சங்க வளர்ச்சி நிதியான், 7,000 ரூபா வழக்கு நிதியான். அப்போ தொழிலாளி அவனோட உழைப்பை சுரண்டிக்கணுமே, கொஞ்சம் கூட கூச்சப்பட வேணாமா, அவன் காசு நம்ம வாங்கிக்கணுமே நினைக்க வேணாமா. 4,000 ரூபா வழக்கு நடத்துகிற ரைட்டு, அதில் பணம் வந்துச்சுன்னா கூட நீ அவன் போட்ட வழக்கு மூலியமாக வந்து கூட கேட்டு வாங்க, எப்போ பணம் வந்திருக்கு ஏதாவது சங்கத்து கூட்டம் பரவாயில்ல, நீ அடித்து பிடுங்குற மாதிரி ஒரு கூட்டம். ஆனால் அதையும் நம்பி ஒரு கூட்டம் போகுது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னொன்று என்னென்னா, நம்ம புதிதாக வரக்கூடிய நம்ம தொழிலாளர்கள் நம்மலாம் சொன்னாங்க, நம்ம சகோதரர்லாம் சொன்னாங்க புதுசாக வர்றவங்கள போய் நம்ம டெப்போவில் போய் சால்வையை போட்டு வரவேற்போம் ரேவாவெல்லாம் அப்படித்தான் செய்கிறாங்க. நம்மளோட நோக்கம் கூட்டம் அதிகமாக சேர்த்து துட்டு சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது. நம்மளோட நோக்கம் தொழிலாளியை அதிகமாக சேர்த்து துட்டு சம்பாதிக்கணும் கிடையாது. நம்ம உரிமைக்காக போராடுறோம், நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடியவர்களை நம்ம தக்க வச்சுக்கிடுவோம், அவங்களோட சேர்ந்து நம்ம பயணிப்போம். உண்மையான தொழிலாளி தொழிலாளர்களுக்காக உதவக்கூடிய உணர்வு உள்ள ஆளுகளோடு சேர்ந்து பயணிச்சா போதும். நம்ம 10 பேர் இருக்கோமா 50 பேர் இருக்கமாங்கிற பிரச்சனை இல்லை, 500 பேர் இருந்துட்டு போ. பண்ணி கூட்டமாக போகிறதுனால சிங்கிளாக போனால் தான் பெருமை. நலமீட்பு சங்கத்தில் உறுப்பினர்கள் கம்மியாக இருந்தாலும் எங்கள் செயல்பாடு சரியாக இருக்கும், அதை புரிஞ்சு வர்றவங்களை மனமாற வரவேற்போம்.